வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வெந்தயக்கீரை குழம்பு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வெந்தயக்கீரை குழம்பு பண்றதுக்கு 1 கப்பு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த ரெட் கலர்ல இருக்கும்ல, அந்த பருப்பு தான் இது. இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, இது கூட 4 கப்பு தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்குவோம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க அடுப்பிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல போட்டுருந்தீங்கன்னா, அழகா வெந்துரும். எதுக்காக இதுல 4 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன் அப்படின்னா, நம்ம குழம்பு பண்ணும்போது வேற தண்ணி எதுவும் சேர்க்க போறது கிடையாது. இந்த பருப்புல வேக வச்சு இந்த தண்ணிய மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அப்பதான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த மாரி வேக வச்சு நம்ம எடுத்துக்குருவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்குருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குருவோம். கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட 4, 5 பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா? அத கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுல காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இதுல நம்ம மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போறது கிடையாது. ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போறோம். ஒரு 2, 3 பூண்ட சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். 4, 5 சின்ன வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்த இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். நெறைய நீங்க தக்காளி சேர்க்காதீங்க. ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளியா இருந்தா போதும். பெருசா இருந்தா 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். இத கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயமும், இந்த தக்காளியும் நல்லா இதாகட்டும். இந்த தக்காளி மசியிற அளவுக்கு இது வேகணும். அது முன்ன நம்ம இந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா? இதெல்லாம் நல்லா பறிச்சுட்டு, அலசி மண்ணெல்லாம் போற மாரி அலசி தனியா எடுத்துக்கோங்க. நான் 1 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம அலசி வச்சிருந்தோம் இல்லையா வெந்தயக்கீரை, அதையும் இதோட சேர்த்துக்குருவோம். இத மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இது நல்லா வெந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கீரை நல்லா வெந்திருக்கும். இது கூட இந்த வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அத சேர்த்துக்குருவோம். தண்ணி எதுவுமே சேர்க்கல. இது எல்லாமே நல்லா வெந்ததுனால, ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்ல போட்டிருந்தீங்கன்னா போதும். நல்லா வெந்துரும். பாருங்க, சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.